ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது ஹோனிங் ஆன் டுவெல்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர்ஸ்டோனில் நடந்த MotoGP பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். யமஹா பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக எல்லா ரேசஸ்லேயுமே இம்ப்ரூவ் ஆகிட்டே வராங்க. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதுக்கேற்ற மாதிரியே ஃபேபியோ குவார்டராரோவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் லேப் ரெக்கார்ட் பண்ணி இந்த சில்வர்ஸ்டோனில் போல் பொசிஷன் எடுத்திருந்தாங்க. சனிக்கிழமை நடந்த ஸ்ப்ரிண்ட் ரேஸில் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் மார்க்கஸோட ரேஸ் பேஸ் பயங்கரமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனோட ஸ்ப்ரிண்ட் விக்டரி பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் மார்க்கஸ் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா ஸ்ப்ரிண்ட் ரேஸஸுமே மார்க்கஸ் தான் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கஸோட ஸ்ப்ரிண்ட் விக்டரி வின்னிங் ஸ்ட்ரைக்கையும் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் மார்க்கஸ் தடுத்திருக்காங்க. அண்ட் தேர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபேபியோ டி ஜான்டோனியோ ஃபேபியோவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபைட் பண்ணி இந்த தேர்ட் பிளேஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் அடுத்ததாக சண்டே நடந்த மெயின் ரேஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கோ பெசிக்கி ஒரு அல்டிமேட்டான ரேஸ் விக்டரி எடுத்திருந்தாங்க. செகண்ட் பிளேஸ்க்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஷவுட் அவுட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஜார்க்கோ அந்த ஹோண்டா வச்சுட்டு செகண்ட் பிளேஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் தேர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கஸ். இந்த சில்வர்ஸ்டோன் ஜிபியும் கிட்டத்தட்ட ஃப்ரான்ஸ் ஜிபி மாதிரியே ஒரு கன்ஃபியூஸ்டான வீக்கெண்ட் தான் சொல்லணும். ரேஸோட ஃபஸ்ட் லேப்பில் ஃபஸ்ட் கார்னரில் அலெக்ஸ் மார்க்கஸ் பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிட்டாங்க. அதை தொடர்ந்து மார்க்கஸும் பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அலெக்ஸ் எஸ்பார்கரோ அண்ட் ஃப்ராங்கோ மோர்பிடெல்லி இவங்க ரெண்டு பேர்த்து மூலிமா ஒரு கொலிஷன் நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட்னால ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆயில் ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. அந்த ஆயிலை க்ளீன் பண்ணுறதுக்காக ரெட் ஃப்ளாக் கொடுத்துட்டாங்க. ஸோ இதனால் கிராஷ் ஆன எல்லா ரைடர்ஸ்க்குமே மறுபடியும் ரேஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. யமஹா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதுலேயும் ஃபேபியோ குவார்டராரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கடைசி 3 ரேஸில் அல்டிமேட்டாக இருக்குது. அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதுலேயும் குறிப்பாக செரஸ், ஃப்ரான்ஸ் அண்ட் சில்வர்ஸ்டோன் இந்த 3 சர்க்கியூட்லேயுமே ஆல் டைம் லேப் ரெக்கார்ட் பண்ணி போல் பொசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த போல் பொசிஷன் எடுத்திருந்தாலுமே ஃபேபியோக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பேக் டு பேக் பேட் லக் வீக்கெண்ட்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபேபியோ குவார்டராரோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 செகண்ட் டிஸ்டன்ஸில் இந்த ரேஸை லீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன தான் 5 செகண்ட் டிஸ்டன்ஸில் இந்த ரேஸை லீட் பண்ணாலுமே அந்த M1 பார்த்தீங்கன்னா பின்னாடி ரைட் ஹைட் டிவைஸ் பார்த்தீங்கன்னா வேலை செய்யாமல் போயிடுச்சு. இதனால் ஃபேபியோ குவார்டராரோ ரேஸோட பாதியிலே பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக மார்க்கோ பெசிக்கி எப்பப்பெல்லாம் புஷ் பண்ணுறாங்களோ அந்த டைமில் ஃபேபியோவிலையும் புஷ் பண்ணி ரேஸ் பேஸை இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி ஃபேபியோ சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு ரேஸ் பேஸ் இருந்துமே ஃபேபியோவால் இந்த ரேஸை வின் பண்ண முடியாமல் போனதுக்கான முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா அந்த ரைட் ஹை டிவைஸ் தான். மார்க்கஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரிட்டிஷ் ஜிபியை நினச்சி நான் சந்தோஷப்பட மாட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட 10 செட்டிங்ஸ் மேலே நான் மாற்றி பார்த்துட்டேன். எந்த ஒரு செட்டிங்ஸ்லையுமே நான் ஃபாஸ்ட்டாக இல்லை. அப்படின்னா ப்ராப்ளம் பைக்கு கிட்ட கிடையாது, என்கிட்ட தான் அப்படின்னு சொல்லி மார்க்கஸ் நெகட்டிவாக சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் மார்க்கஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட டைட்டில் ரைவலோட கம்பேர் பண்ணும்போது நிறைய பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஃப்ரான்செஸ்கோ பெனாயாக்கும் இது ஒரு டிசாஸ்டரான வீக்கெண்டு தான் சொல்லணும். ஃப்ரான்ஸுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு நெகட்டிவான வீக்கெண்டாக போயிடுச்சு. பெனாயா பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிட்டாங்க. பாயிண்ட்ஸ்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஒரு பாயிண்ட்ஸ் தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. சாம்பியன்ஷிப்பில் உள்ள கேப்பில் பார்த்தீங்கன்னா மார்க்கஸ்க்கும் ஃப்ரான்செஸ்கோ பெனாயாக்கும் உள்ள கேப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 72 பாயிண்ட்ஸுக்கு போயிடுச்சு. இதே மாதிரி பின்னோக்கி போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரான்செஸ்கோ பெனாயாவால் மார்க்கஸை சேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பெக்னாயா பார்த்தீங்கன்னா டுக்காட்டி இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய ரைவல்ஸ் எல்லாருமே இப்போ பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வராங்க. பட் டுக்காட்டி பின்னோக்கி போயிட்டு இருக்குது. ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் ரைவல்ஸ் எல்லாருமே ஈஸியாக நம்மளை கேட்சப் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி பெக்னாயா சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் KTM பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க அடுத்த வருஷம் MotoGPயில் இருக்க போகிறாங்களா இல்லையான்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன்லேயே பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் பஜாஜ் பார்த்தீங்கன்னா KTMக்கு ஒரு பெரிய அமௌண்ட் ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. பஜாஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 மில்லியன் ஈரோஸ் KTMக்கு கொடுத்துருக்காங்க. அது இந்திய மதிப்புக்கு சொல்ல போனால் கிட்டத்தட்ட 5800 கோடி பஜாஜ் பார்த்தீங்கன்னா KTMக்கு கடனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் KTM பைக்ஸ் எல்லாத்துலேயும் பஜாஜோட பிராண்டிங் பார்த்தீங்கன்னா MotoGPயில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. KTM ஃபேன்ஸுக்கு பாசிட்டிவ் நியூஸை விட நெகட்டிவ் நியூஸ் தான் எக்கச்சக்கமாக இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா இந்த சில்வர்ஸ்டோன் ஜிபியில் ரொம்ப ரொம்ப புவராக KTM பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. யாருமே பார்த்தீங்கன்னா Q2க்கு போகவே கிடையாது. இதனால் ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டான பெட்ரோ கோஸ்டா பார்த்தீங்கன்னா இந்த சில்வர்ஸ்டோன் ஜிபி முடிஞ்சோடனே ரொம்ப நெகட்டிவான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அதாவது நாங்கள் எல்லாருமே 100% கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கோம். பட் ஆனால் எங்களுக்கு KTM சைட்லேருந்து ஒரு சப்போர்ட் வேணும். ஃபேக்ட்ரி சைட்லேருந்து சப்போர்ட் கொடுத்தா மட்டும்தான் எங்களால் சாம்பியன்ஷிப் வின் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி ஃபெர்டிக் ஸ்பென்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேசர் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா 2 சாம்பியன்ஷிப் வின் பண்ணார். பட் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு கிராஷ் ஆகிடுச்சு. அந்த கிராஷுக்கு அப்புறம் அவர் ஆள் இருந்ததே தெரியாமல் போயிடுச்சு. அதே மாதிரி இந்த KTMல உள்ள யாருக்கு வேணாலும் நடக்கலாம். ஸோ அவங்க ஃபுல் ஃபார்மில் இருக்கும்போதே ஃபேக்ட்ரி ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா சாம்பியன்ஷிப் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பெட்ரோ கோஸ்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவான ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் KTM பார்த்தீங்கன்னா 2026 MotoGPயில் இருக்க போகிறாங்களா இல்லையான்றது பார்த்தீங்கன்னா ஒரு டவுட்டில் போயிட்டு இருக்குது. ஸோ ஒருவேளை KTM MotoGP கிரிட்டில் இல்லை அப்படின்னா Tech3க்கு பார்த்தீங்கன்னா ஹோண்டா பைக் சப்ளை பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹோண்டா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை அடுத்த வருஷம் ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள் மூலிமா KTM MotoGP விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னா Tech3 நம்ம ஹோண்டாவோட ஒரு சேட்டலைட் டீமாக பார்க்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம்.
மார்ட்டின் பார்த்தீங்கன்னா எப்ரிலியா விட்டுட்டு ஹோண்டாக்கு போகிறதுக்கான முயற்சியில் இருக்காங்க அப்படின்றது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அதிகம். ஸோ மார்ட்டின் பார்த்தீங்கன்னா எப்ரிலியா காம்படிட்டிவாக இல்லை, அதனால் எப்ரிலியா விட்டுட்டு ஹோண்டாக்கு போகிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி MotoGP சுற்று வட்டாரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சில்வர்ஸ்டோன் ஜிபி நடக்கிறதுக்கு முன்னாடி எப்ரிலியாவோட டீம் பாஸ் கிட்ட இதை பற்றி கேட்டப்போ எப்ரிலியாவோட டீம் பாஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்லவே கிடையாது. பட் ஆனால் எப்ரிலியாவோட டீம் பாஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இந்த சில்வர்ஸ்டோன் ஜிபி முடிஞ்சதுக்கப்புறமா எப்ரிலியாவோட டீம் பாஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்ட்டினுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மெசேஜ் என்னன்னு பார்த்தா எங்களோட பைக் வந்து ரேஸை வின் பண்ணுறதுக்கு தகுதியான பைக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ட்டின் பார்த்தீங்கன்னா எப்ரிலியா விட்டுட்டு ஹோண்டாக்கு போய் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான முதல் காரணமே பார்த்தீங்கன்னா எப்ரிலியா காம்படிட்டிவாக இல்லை அப்படின்ற காரணமாக தான் மார்ட்டின் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. பட் ஆனால் அதுக்கான ரிப்ளை பார்த்தீங்கன்னா இப்போ எப்ரிலியாவோட டீம் பாஸ் வந்து மார்ட்டினுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ட்டின் விசஸ் எப்ரிலியா பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு வாராக தான் போயிட்டுருக்கு. மார்ட்டின் விசஸ் எப்ரிலியாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மார்ட்டின் எப்ரிலியாலே இருக்கணுமா, இல்லை எப்ரிலியா விட்டுட்டு ஹோண்டாக்கு போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களான்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்ரிலியாவோட டீம் பாஸ் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கான்ட்ராக்ட் உள்ள ஒரு MotoGP ரைடரை இன்னொரு மேனுஃபேக்சரர் வந்து கான்டாக்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா எப்ரிலியா வந்து கிளியராக ஹோண்டாக்காக தான் சொல்லியிருக்காங்க. பட் ஹோண்டாக்கு இதனுடைய ரிப்ளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா வந்து ஆல்ரெடி கான்ட்ராக்ட் உள்ள ஒரு ரைடரை எப்பயுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஆனால் மார்ட்டின் மாதிரி ஒரு ரைடர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருந்தால் கண்டிப்பாக அவங்கள கன்சிடர் பண்ணுவோம். மார்ட்டின் மாதிரி ஒரு ரைடரை கன்சிடர் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக அவங்க ஸ்டூபிட். ஹோண்டா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டூபிட் கிடையாது அப்படின்னு ஹோண்டாவோட டீம் பாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. 2027 பிரெய்லி பார்த்தீங்கன்னா MotoGPயில் உள்ள எல்லா கிளாஸ்க்கும் டயர் சப்ளை பண்ண போகிறாங்க. அது நம்ம எல்லாத்துக்கும் ஏற்கனவே தெரியும். பட் ஆனால் மெஷலின் பார்த்தீங்கன்னா 2027 வேர்ல்ட் சூப்பர் பைக்கில் உள்ள எல்லா கிளாஸ்க்கும் டயர் சப்ளை பண்ண போகிறாங்க. இந்த பிரிட்டிஷ் ஜிபியில் தேவைக்கும் கம்மியான அளவில் டயர் ப்ரெஷர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மரினி, பாஸ்டனி, சவடோரி அண்ட் சாந்த்ரா இவங்க 4 பேர்த்துக்குமே 16 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஜாக் மில்லர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நடக்க போகிற 8 ஹவர் சுசுகா ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க யமஹாவோட ஃபுல் ஃபேக்ட்ரி சப்போர்ட்டோட. இதுக்கு முன்னாடி ஹோண்டா தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட MotoGP ரைடர்ஸை வச்சு இந்த 8 ஹவர் சுசுகா வந்து வின் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வருஷம் யமஹாவும் பார்த்தீங்கன்னா அவங்களோட MotoGP ரைடர்ஸை உள்ளே இறக்க போகிறாங்க. Moto3 கிளாஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டில் KTM அண்ட் ஹோண்டா தான் பார்த்தீங்கன்னா மெயின் இன்ஜின் சப்ளையராக இருக்காங்க. பட் 2027 ரூல்ஸ் சேஞ்ச் ஆகிற ஒரு டைமில் யமஹாவும் பார்த்தீங்கன்னா Moto3 நுழையிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சில்வர்ஸ்டோன் ஜிபியில் பார்த்தீங்கன்னா என்னுடைய டாப் ஃபேவரட் கண்டிப்பாக ஃபேபியோ குவார்டராரோ தான். அண்ட் செகண்ட் பிளேஸ் மார்க்கோ பெசகி. என்னோடய தேர்ட் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜார்கோவை சொல்லுவேன். உங்களோட டாப் 3 காய்ஸ் யார் அப்படின்றத கீழே கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது MotoGP பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you in next video. Bye bye.